ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நெட்வொர்க்கை பத்தி பேச போறோம். நெட்வொர்க் 5G சரிங்களா? 5G பேண்ட் வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும்? உங்க ஃபோன்லாம் 5G ஃபோன் தான் இருந்தாலும் உங்க ஃபோன்ல வந்து எத்தனை 5G பேண்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இனிமே வந்து ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்க ஃபோன்ல வந்து 5G பேண்ட் வந்து ஒரு 18, 17, ஒரு 20 இந்த மாதிரி இருக்கிற ஃபோனா பார்த்து வாங்க. அப்பதான் வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டி 5G வந்து ரொம்ப ஈஸியா எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். சில 10,000 12,000 ஃபோன்லாம் உங்களுக்கு வந்து 12 பேண்டு 13 பேண்டு தான் இருக்கும் 5G பேண்டு. அந்த ஃபோன்ல உங்களுக்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க. 30,000 40,000 மேல நீங்க காசு கொடுத்து வாங்கும்போது 5G பேண்ட்லாம் ஒரு 17 18 19 இந்த மாதிரி இருக்கிற பேண்ட் இருக்கிற போனை பார்த்து வாங்குங்க. அது வந்து நீங்க ஸ்பெக்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே இவ்வளவு 5G பேண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. அது யாருமே பாக்குறது இல்லை. நீங்க 5G போனா நேரா போய் கடையில போய் வாங்கிடுறீங்க, இல்லாட்டி ஆன்லைன்ல போய் வாங்கிடுறீங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் வந்து லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, விவோ ஓப்போ உதாரணமா சொல்றேன். விவோட எக்ஸ் சீரிஸ் லான்ச் பண்றாங்க, ஓப்போட ஃபைன் சீரிஸ் லான்ச் பண்றாங்க. ஓப்போட ஃபைண்ட் X9 ப்ரோல 22 பேண்டு கொடுத்துருக்காங்க. ப்ரோ சீரீஸ்ல 22 பேண்டு வந்து 5G நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. இதே இது வந்து விவோட X3 ப்ரோல 17 18 இவ்வளவுதான் கொடுப்பாங்க, 20க்குள்ள கொடுப்பாங்க. அப்போ வந்து விவோட ஓப்போல வந்து கனெக்டிவிட்டி 5G வந்து ஈஸியா கிடைக்கும். கிடைக்காத இடத்துல கூட வந்து நெட்வொர்க் வந்து கிடைக்கும். அதனால வந்து நீங்க போன் எடுக்கிறீங்கன்னா 5G பேண்டு வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்க்கும்போது மோட்டோல கூட வந்து 5G வந்து நல்லாவே கிடைக்குது. பேண்டு வந்து 10,000 12,000 போன்லேயே மோட்டோல உங்களுக்கு பேண்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. மற்ற விவோ ஓப்போவை கம்பேர் பண்ணும்போது மோட்டோல லோ பட்ஜெட்ல சொல்றேன். ஹெவி பட்ஜெட்னு போகும்போது உங்களுக்கு வந்து ஓப்போ வந்து நிறைய பேண்டு கொடுக்காங்க. இந்த ஃபிளாக்ஷிப்னு போகும்போது ஓப்போ வந்து பெஸ்ட்டா வந்து பேண்ட் வந்து அதிகமாக கொடுக்காங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும். 5G வந்து ஈஸியாகவே கிடைக்கும். சில பேர் வீட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு நெட்வொர்க் வந்து ஃபுல்லாக இருக்கும், 4 பாயிண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நெட்வொர்க் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள ரீசன் தான் இது. உங்களுக்கு வந்து அவங்க ஃபோனில் வந்து பேண்ட் வந்து கம்மியாக இருக்கும், 5G பேண்ட். இதான் ரீசன். நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம 5G ஃபோன் தானே வச்சிருக்கோம், நெட்வொர்க் வந்து 4 பாயிண்ட்டுமே இருக்கு, அப்போ எதுக்கு வந்து நெட் வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது மட்டும் இருக்கும். வெளியே வந்துட்டீங்கன்னா நல்லா கிடைக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் யாராவது நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்கள் ஃபோனில் எவ்வளோ 5G பேண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நான் வந்து ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ வாங்க போகிறேன். அதில் வந்து 22 பேண்டு கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஃபோன் வாங்குறதுக்கு கேமரா நல்லா இருக்கும், அதான் அவனோட மெயின் ரீசனே. இருந்தாலும் 5G பேண்ட் வந்து 22 பேண்டு கொடுத்துருக்காங்களா, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நெட்வொர்க் வந்து ஃபுல்லாக இருந்தாலும் டவுன்லோட் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஒன் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் ஒன் ப்ளஸில் வந்து 18 பேண்டு, அதோட 4 பேண்டு வந்து அதிகமாக தான் வந்து இப்போ ஓப்போவில் கொடுக்காங்க. அதனால ஓப்போ ட்ரை பண்ணுறேன். கேமராக்காண்டி தான் அந்த ஓப்போவே வாங்குறேன். இருந்தாலும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்கும் ஓப்போவில். இந்த மாதிரி நீங்கள் வாங்குற ஃபோனில் எவ்வளோ 5G பேண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சர்ச் பண்ணி வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வரும், தளபதி நியூஸும் வரும், டெக் நியூஸும் வரும், அன்பாக்சிங் நியூஸும் வரும். இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக எல்லாமே நான் கொடுப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.